கர்த்தருக்கு சூத்திரம். இந்த நாள்லையும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருமே கர்த்தரோட கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி கர்த்தருடைய கிருபை நம்மளோட எப்பொழுதுமே இருக்குது. சரி, இன்றைக்கி என்ன தேவ வசனம் அப்படின்னு பார்க்கலாமா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். சுழற்காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரமுள்ளவன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சுழல் காற்று பயங்கர வேகமாக வரும். ஆனால் அது கடந்து போய்விடும். அது ஒரு சில நிமிஷங்கள் தான் இருக்குமே ஒழிய அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒன்று கிடையாது. அது ரொம்ப வேகமாக வரக்கூடியதாக இருந்தாலும் அது உடனே கடந்து போயிடும். ஆனால் ஒரு அஸ்திபாரம் அப்படின்றது அப்படி கிடையாது. நிலச்சி நிற்கக்கூடியது, எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. அதாவது இது எதுக்காக ஒப்பிடுறாங்கன்னா, நம்ம செய்கிற தவறுகள்னால நம்ம துன்மார்க்கனாக மாறிட்டோம் அப்படின்னா, நம்ம எப்படின்னா சுழல் காற்று கடந்து போகிறது போல் துன்மார்க்கனும் கடந்து போயிடுவான், நம்மளோட வாழ்க்கையும் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம நீதிமான்களாக தேவனுக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அஸ்திபாரத்தை போல் வாழ்வோம். இப்படிப்பட்ட ஒரு இது நம்ம தேவனிடத்தில் தான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். துன்மார்க்கன் சுழல் காற்று போல் கடந்து போகிறவன், அவனெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம கர்த்தருக்கு பயந்து உண்மையாக இருக்கிற நீதிமான்கள், நம்ம அஸ்திபாரத்தை போல் நிலச்சி நிற்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளையும் தந்தவும் அருமையான கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இந்த நாளையும் ஆண்டவரே இயேசப்பா, என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இயேசப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வீடியோவில் என்னோட ஜெபிக்கிறார்களோ அவங்களுக்கு நீர் விசேஷித்த ஒரு கிருபையை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா, அவங்களுக்கு நீங்கள் நீதிமான்களாக இருக்கிற இயேசப்பா அந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அந்த ஒரு கிருபையும் தயவையும் தர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அதுக்கு அப்படி இருக்க வாஞ்சிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி நீர் செய்கிறோம் இது கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.